ரோல்ஸ் ராய்ஸ் இந்த பேரை சொன்னாலே அப்படின்னா எல்லாரும் நினைப்போம். என்னதான் கோடிக்கணக்கில் பணமே வச்சிருந்தாலும் ஒரு பெரிய செலிபிரிட்டியாவோ இல்ல ஃபேமஸான ஆக்டராவோ நீங்க இல்ல அப்படின்னா நீங்க கோடிக்கணக்கில் பணத்தையே கொட்டினாலும் ரோல்ஸ் ராய்ஸை பார்க்க கூட விட மாட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்க இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உண்மையை சொல்லட்டா, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்க. ஆமாங்க, நம்ப முடியல. அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க கண்களை கட்டி 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல உட்கார வச்சு டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நார்மல் லக்ஸரி கார்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்க கண்கட்டை அவுத்து விட்டு அதே 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல உட்கார வச்சு டிராவல் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏதோ 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல டிராவல் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஒரு பேரே பாத்தீங்கன்னா பிராண்டா மாதிரி மக்களுடைய கண்களை மறைச்சிருச்சுங்க. ஒரு நார்மல் லக்ஸரி கார்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அதே பார்ட்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. அப்போ எதுக்கு அந்த 5 ல இருந்து 10 கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேண்ட்மேட் முழுக்க இந்த காரை கையாலே பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாக் பண்ணி தான் இந்த காருக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ அந்த காலத்துல குஜராத்தில் உள்ள ஒரு அரசர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போனப்போ அங்க உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இவர் அசிங்கப்படுத்தினாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே பாத்தீங்கன்னா இவர் எக்கச்சக்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வந்து இந்தியால குப்பை வண்டியை பயன்படுத்தி இருக்காரு. இதனால கோபமான ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பணமே கொடுத்தாலும் யாராலையும் இந்த காரை வாங்க முடியாது, செலிபிரிட்டியாவோ ஃபேமஸான பிசினஸ் மேனா மட்டும் இருந்தா மட்டுமே வாங்க முடியும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைங்க. அந்த அரசர் ஏதோ குப்பை வண்டியா பயன்படுத்தினது உண்மைதான். அந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா அந்த அரசர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, எல்லாமே சமாதானம் ஆயிருச்சு. ஆனா இந்த ஒரு கட்டுக்கதை மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ வரையுமே உலா வந்துட்டு இருக்கு. மற்ற நாடுகள்ல என்ன ரூல்ஸ் இருக்கோ அதே தான் இந்தியாலையும். உங்ககிட்ட காசு இருக்கா, நீங்க தாராளமா ரோல்ஸ் ராய்ஸ் காரை இப்ப கூட போய் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரை பாத்தீங்கன்னா பல பேர் ரெண்டலுக்கு விட்டுட்டு இருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டெல்லாம் மேரேஜ் அப்படின்னா இப்ப கூட ரோல்ஸ் ராய்ஸ் காரை தான் மாப்பிள்ளை காரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடையே நம்ம பக்கத்து நாட்டு கேரளால கூட பாத்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சு காஸ்ட்லியான டாக்ஸி சர்வீஸ் நடத்தி வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த ஒரு ரூல்ஸ் மட்டும் இந்தியால உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில போய் நான் டாக்ஸி வைக்க போறேன், நான் ரெண்டலுக்கு விட போறேன் அப்படின்னு சொல்லி கார் கேட்டா கொடுப்பாங்களா என்ன? சரி, காசு இருந்தா யார் வேணாலும் வாங்கலாம்ல. அப்ப ஊர்ல உள்ள எல்லா கோடீஸ்வரனும் அதை வாங்க வேண்டியதுன்னு அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதான், மினிமம் 4 கோடி ரூபாய் வச்சிருந்தாலே ஒரு பணக்காரர் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். ஆனா நீங்க மாசம் அந்த காரை கட்டாயம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். இப்படி சர்வீஸ் பண்ணும் பொழுது 2-3 வருஷத்திலேயே அந்த முழு காருடைய மதிப்பை நீங்க ஈஸியா தாண்டி போயிருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் காரை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா 4000 இருந்து 10,000 வரை செலவாகும். இதுவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது மந்த்லி பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து மேக்ஸிமம் 10 லட்சம் வரையும் செலவாகுமாம். நினைச்சு பாருங்க, ஒரு மாசத்திலே 10 லட்சம் அப்படின்னா 2-3 வருஷத்துல அந்த காரோட அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு. கடைசியா நம்ம பார்க்க போறது ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டேசி. அந்த ஒரு காரோடைய முன்பகுதியில் உள்ள அந்த ஒரு குட்டி சிலை. இந்த சிலையை பாத்தீங்கன்னா என்னதான் டைமண்ட்லயே பண்ணியிருந்தாலும் 10 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் 50 லட்சம் வரையும் தான் இதோடைய விலையாகுமாம். ஒருவேளை நீங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருந்து அந்த சிலையை காணோம், திருட உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில போய் நின்றீங்க அப்படின்னா புது சிலையெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. 1.5 கோடி ரூபாய் பில்ல போட்டு கையில கொடுத்துருவாங்க. எதுக்கு 1.5 கோடி ரூபாய் அப்படின்னா காரணம் ரோல்ஸ் ராய்ஸ். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினது யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.